ஹாய், இந்த மாதிரி ஒரு எஸ்தட்டிக்கான மிரர் எப்படி ஈஸியாகவும் அதே நேரம் ரொம்ப கஷ்டமும் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. எவ்வளோ அழகாக எஸ்தட்டிக்காக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? தேவையான பொருட்கள் எல்லாமே இதுதான். அண்ட் திஸ் இஸ் மை ப்ளூ பிரிண்ட். ஸோ இந்த மாடலில் தான் நம்ம பண்ண போகிறோம். எஸ்தட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ் தெரியல, அதனால யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் கை அசைச்சிருக்கேன். தென் இந்த மிரரை எடுத்து பேக் சைடு ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மிரரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது இது ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? தென் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு, என் கையில் ஒரு வெட்டு போட்டுருமோன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2K கிட் அண்ட் 90s கிட்டாக இருந்தால் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். திருநார் எடுத்து கண்ணாட்டில் தேய்க்கிறது, பவுடர் எடுத்து கண்ணாட்டில் தேய்க்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரில. அண்ட் இந்த சைடு கேப்லேயே நான் என்ன படிச்சிருக்கேன், இல்லை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐம் அ பீட் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி பீட் முடிச்சிருக்கேன். அப்போ ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டா, ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டு நான் ரெடியா இல்லை. இதுக்காக நீ பீட் எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்துட்டேன். ஸோ 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 நிறைய சோ போடுறேன்ல, ஓகே விடுங்க. இப்போ இந்த கார்ட்போர்டில் கண்ணாடியோட சைஸ் எடுத்துக்கிற போகிறோம். ஏன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டு மேட்ச் ஆகணும்ல, அதுக்காக தான். இந்த கண்ணாடியோட சைஸ் தெரியாமல் நம்ம மற்ற எந்த வேலையுமே பார்க்க முடியும். கண்ணாடியில் கைப்படாமல் அந்த ஸ்டிக்கர் மேலே கையை வச்சு அழகாக எடுத்தாச்சு. அப்பப்போ என் ப்ளூ பிரிண்டையே பார்த்து நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓவராலாக இருக்கிறத வச்சு சமாளிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் மோஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு காரணம் தான். என்கிட்ட ஸ்கேல் இருக்குது, பட் அதை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ கையில் இருக்கிற அந்த கண்ணாடியோட அட்டையை வச்சுக்கிட்டே, பேக் சைடு அட்டை இருக்கும்ல, அந்த பிளாஸ்டிக் அட்டையை வச்சுக்கிட்டே நான் கோடெல்லாம் போட்டு டிசைன் எல்லாம் பண்ணியாச்சு. இருக்கிறதுலையே இந்த விஷயத்த நம்ம பண்ணதுக்கு ஏன்டா பண்ணும் அப்படின்னு ஒரு 2-3 வாட்டி நினைச்சேன். அதில் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கத்திரிக்கோள் எல்லாம் நல்ல கத்திரிக்கோள் தான், பட் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயுமே எனக்கு ஹபா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன் நான் ஒரு வழியாக. அண்ட் திஸ் இஸ் மை அவுட்புட் ஆஃப்டர் கட்டிங். அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக எடுக்கலான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். அது ஒன்று அந்த சைடு கார்னருக்கு போகுது, இல்லைன்னா இந்த சைடு கார்னருக்கு போகுது, எப்படியோ ஒரு வழியாக எடுத்தாச்சு. அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மோல்டிட் யூஸ் பண்ணுறேன். நானும் ஏறாத கடையில் நிறைய பின்ட்ரெஸ்ட்டில் பார்ப்பேன். ஸோ எல்லா பக்கமும் போய் நான் கிளியர் இருக்கான்னு கேட்கும்போது அவங்க எல்லாமே ஒரு ஃபோம் கிளீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிளியராக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது இல்லை, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இது பேர் மோல்டிட்டுமா, நீ இப்படி கேட்டால் தான் தருவாங்கன்னு ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சேட்டுக்களில் போய் வாங்கி நானும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ எக்ஸைட்மெண்ட்டு ஓவராக தான் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். அது ஈவனாக வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எப்படி சொல்ல, சமமாக இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம மேலே தேய்க்கணும். ஸோ என் கை தான் எடக்கு முடக்கா இருக்குமே, நானும் தேய்ச்சி பார்த்தேன், நெளிஞ்சு தான் வந்துச்சு. அப்புறம் கையில் கிடைச்ச ஒரு ஜுவல்லரி பாக்ஸை வச்சு என்னோடய அறிவு எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு நானும் நல்லா பண்ணிவிட்டு ஒட்ட போயிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு தோணுது ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது நிறைய விஷயம் நான் சொன்னேன்ல, இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கணும். அதில் இது ஒரு 3ஆவது விஷயம். கையில் கிடைக்கிற எந்த பொருளை வச்சுனாலும் நம்ம ஆர்ட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள். குட்டியாக உருட்டி அதை வச்சு அதுக்கு மேலே பென்சிலை வச்சு நான் டாட்டாக வைப்பேன். ஸோ அது பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் ஃப்ரீ டைம் இல்லைன்னா குட்டி பசங்க உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். அதுவும் கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஏஸ்தட்டிக்கான மிரர் ரொம்ப ஆசைப்படுவாங்க. இது நம்மளே செஞ்சுக்கலாம். சைடு கேப்பில் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போய் பார்க்கும் போகும்போது இந்த மோல்டிட் கல் மாதிரி ஆயிட்டு. யார் மூஞ்சிலையாவது நான் அடித்தேன் அப்படின்னா என் மேலே கேஸ் தான் கொடுப்பாங்க. தென் இன்னொரு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி திரும்பியும் ப்ளூ பிரிண்ட்டை செக் பண்ணி நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாமே நீங்கள் ஸ்பீடாக பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். நான் ஸ்பீடு இல்லாமல் வச்சேன் அப்படின்னா ரொம்ப ஆம வேகத்தில் இருக்கும். அந்த ஸ்பீடு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால தான் எல்லா விஷயத்தையுமே நான் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிசைன் இப்படி தான் போகணும். நான் நிறைய ஃபுல்லாக காமிக்க முடியாது அப்படிங்கிறனால ஒரே விஷயம் மட்டும் சின்ன எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கேப்பாக இருக்கிறனால கொஞ்சம் குட்டியாக கிடக்கிற கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்காக நான் என் கையில் கிடைச்ச உருண்டை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. தென் இதை அழகான ஆர்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் நான் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தியாச்சு. அது போக கட்டில் அந்த மோல்டிட்டோட தடம் இருக்கும்ல, அது இன்ன வரைக்கும் போகலை. நான் செஞ்சு 2 வாரம் ஆகுது, இன்ன வரைக்கும் போகவே இல்லை. அதுக்கப்புறமா பிளாக் கலரில் கலர் பண்ணணும்.
என்கிட்ட ப்ரஷ் இல்லை. ப்ரஷ் இருக்குது, பட் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கறிவலிக்கு. அதனால் நானே என் கையில் கிடச்ச பிளாக் பெயிண்ட் எடுத்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு, அந்த ஸ்பாஞ்சு என்னோடய காம்பேக்ட் பவுடரில் இருக்கிற ஸ்பாஞ்சு தான். அதை எடுத்து 2ஆக பிச்சு, ஒன்று கோல்டுக்கு யூஸ் ஆகும், இன்னொன்று பிளாக்குக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா, ஆனால் சைடில் ஃபுல்லாகவே ஃபில் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நானும் தேடி கண்டுபிடிச்சி இந்த ப்ரெஷ்ஷை காமிக்கிறதுக்கு நானும் ஃபோக்கஸ்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேக்கு. ஸோ ஆஃப்டர் அந்த பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நல்லாவே எல்லா பக்கம் விட்டுறதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் பண்ணதில் ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பண்ண விஷயத்துலேயே 2 விஷயம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கார்ட்போர்டை கட் பண்ணுறதும் அண்ட் அந்த பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்குது. என்ன கேட்டிங்கன்னா, குட்டியாக கேப் கடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த இடத்த எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் ஒர்க் செம்ம ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, கோல்டு கலர் கொடுத்ததுக்கப்புறம் கொடுக்கும் போது எனக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு, இது ஒர்த்து, இது மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய வாட்டி போட்டதுக்கு கண்டிப்பாக என்னை திட்டாதீங்க. இதே மாதிரி இன்னும் ஆர்ட்டெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதோட அவுட்புட் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் see you next video. Bye.